அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மாலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நுகேகொடையில் எதிர்ப்பு பேரணி ஆரம்பம். நுகேகொட மாபெரும் பேரணி படையெடுக்கும் அரசியல்வாதிகள். நுகேகொடை பேரணி அரசாங்கத்திற்கு எந்த விதத்திலும் சவாலாக அமையாது, அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவிப்பு. நுகேகொட பேரணியில் திடீர் மின்சார தடை. நுகேகொடை பேரணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் ஆர்ப்பாட்டம். வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணம் செலுத்தும் முறை ஆரம்பம். கோர விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழப்பு. யாழ் சாட்டி மாவீரர் துயிலுமில்லத்தில் மாவீரர் நினைவேந்தல். நேபாளத்தில் மீண்டும் போராட்டம், ஊரடங்கு அமுலில். தொடர்பென விரிவான செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையில் பல்வேறு எதிர்க்கட்சிகள் இணைந்து அரசாங்கத்திற்கு எதிராக ஏற்பாடு செய்துள்ள எதிர்ப்பு பேரணி இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு நுகேகொடை நகரில் ஆரம்பமானது. ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, விவிதுர ஹெல உரிமைய, ஸ்ரீலங்கா மகாஜன கட்சி, ஜனதா சேவக கட்சி, நவஜனதா பெரமுன உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் இன்றைய அரசு எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்க உள்ளன. சமகி ஜன பலவேகைய, சர்வஜன பலய மற்றும் தேசிய சுதந்திர முன்னணி ஆகிய கட்சிகள் பேரணியில் பங்கேற்கப் போவதில்லை என அறிவித்துள்ளன. பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரமுகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், பிரதிநிதிகள், ஆதரவாளர்கள் மற்றும் பேரணியில் கலந்து கொள்ளும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவே விசேட போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள மாபெரும் பேரணி சற்று முன்னர் ஆரம்பமாகியுள்ளது. நுகேகொடையில் உள்ள ஆனந்த சமரகோன் திறந்தவெளி அரங்கில் குறித்த பேரணி தற்போது ஆரம்பமாகியுள்ளது. டிரான் அலஸ், பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ், மஹிந்த அமரவீர, துமிந்த திசாநாயக்க, நிமல் ஸ்ரீபால டி சில்வா, அனுர பிரியதர்ஷன ஜாப்பா, லசந்த அழகியவண்ண, வஜ்ர அபேவர்த்தன, சாகல ரத்நாயக்க, விஜயதாச ராஜபக்ச, ராஜித சேனாரத்ன, பிரசன்ன ரணதுங்க மற்றும் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் பலர் உட்பட முக்கிய அரசியல்வாதிகள் பலர் ஏற்கனவே அரங்கில் கூடியுள்ளனர். இந்த பேரணி இன்று பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கியுள்ளது. பேரணிக்காக பொதுமக்கள் அதிக அளவில் கூட தொடங்கியுள்ளதுடன் மேலும் நுகேகொடை நகரத்தில் போக்குவரத்தில் சிறிது பாதிப்பு ஏற்படக்கூடும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விவாதத்தில் முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க, மைத்ரிபால ஸ்ரீசேன, சர்வஜன பலய, இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ், சுமந்திரன் திகம்பரன், மனோ கணேசன் மற்றும் சஜித் பிரேமதாச ஆகியோர் இந்த பேரணியில் பங்கேற்க மாட்டார்கள் என்று உதய கம்மன்பில கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நுகேகொடை பேரணி அரசாங்கத்திற்கு எந்த விதத்திலும் சவாலாக அமையாது என நீர்வளங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். கந்தளாய் நகரில் நிலவும் குடிநீர் தொடர்பான பிரச்சினைகளை நேரடியாக பரிசீலிப்பதற்காக இன்று கந்தளாய் நீர்வளங்கள் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு திடீர் விஜயம் மேற்கொண்டார். அமைச்சர் தனது விஜயத்தின் போது நீர்வளங்கள் திணைக்களத்துக்கு சொந்தமான பல கட்டடங்களையும் வசதிகளையும் நேரடியாக ஆய்வு செய்தார். சேவை தடங்கல்கள், பராமரிப்பு பிரச்சினைகள் மற்றும் உடனடி தீர்வு காணப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அவர் அதிகாரிகளுடன் விரிவாக கலந்துரையாடினார். நுகேகொட பேரணி குறித்து அமைச்சர் கருத்து. இந்த விஜயத்தின் போது இன்று நடைபெறவுள்ள நுகேகொட பேரணி குறித்து ஊடகங்கள் முன்வைத்த கேள்விகளுக்கு அமைச்சர் பதிலளித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நுகேகொட பேரணி மக்களால் நிராகரிக்கப்பட்ட சில குழுக்களால் நடத்தப்படுகின்றது. அவர்கள் ஏற்கனவே மக்களின் அவமதிப்பையும் நிராகரிப்பையும் சந்தித்துள்ளனர். அதனால் தான் நுகேகொடை பகுதிக்கு செல்லும் வீதிகளில் பல இடங்களில் மக்கள் புல்லை தொடங்க விட்டுள்ளனர். இது அரசாங்கம் மூலம் செய்யப்பட்டதாக கூற முடியாது. அந்த குழுக்களுக்கு மிகச்சிறிய அளவிலான ஆதரவு வட்டம் மட்டுமே உள்ளது. அவர்களில் சிலர் பங்கேற்றாலும் இந்த பேரணி அரசாங்கத்திற்கு எந்தவித சவாலாகவும் அமையாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். நுகேகொடவில் சிறிது நேரத்திற்கு முன்பு ஆரம்பமான பொது இணக்க குழுவின் பேரணியில் திடீர் மின்சார தடை ஏற்பட்டுள்ளது.
பேரணி தொடங்கிய உடனேயே மின்சாரம் முற்றாக துண்டிக்கப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் நிகழ்ச்சி ஆரம்பமே இடையூறுக்கு உள்ளதானதாக குற்றம் சுமத்தியுள்ளனர். மின்சார தடை ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்க்கட்சிகளினால் அரசாங்கத்திற்கு எதிராக இந்த பேரணியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே காவல்துறையினர் பேரணிக்காக பொருத்தப்பட்டிருந்த ஒலிபெருக்கிகளை அகற்றியதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சிகள் இணைந்து இன்று நுகேகொடையில் ஏற்பாடு செய்திருந்த மாபெரும் மக்கள் குரல் பொது பேரணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரசாங்கத்திற்கு ஆதரவாக சிதம்பரம் கருணாநிதி தலைமையிலான எமது தலைமுறை கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது. கொழும்பு கோட்டை பிரதான தொடருந்து நிலையத்தின் முன்னால் தற்போது குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று வருகின்றது. குறித்த ஆர்ப்பாட்டத்தில் பலர் கலந்து கொண்டிருந்த நிலையில் இனவாத அரசியல் எங்களுக்கு வேண்டாம், தமிழ் தேசிய கீதத்தை தடை செய்த துரோகியே, இனவாதிகளே, ஒளிக ஒளிக போன்ற வாசகங்கள் எழுதிய பதாதைகளை தாங்கிய வண்ணம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமல் ராயபக்ஷ தலைமையில் நுகேகொடையில் ஆரம்பித்துள்ள பொது பேரணிக்கும் ராயபக்ஷ தரப்புக்கும் எதிர்ப்பு தெரிவித்து குறித்த போராட்டம் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணங்களை செலுத்தும் முறை ஆரம்பிக்கப்படவுள்ளது. குறித்த திட்டமானது எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் தொழில்நுட்ப வழிகாட்டுதலின் கீழ் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சினால் செயற்படுத்தப்படவுள்ள இந்த நடவடிக்கை மாக்கும்புற பல்வகை போக்குவரத்து மையத்திலிருந்து ஆரம்பிக்கப்படவுள்ளது. முதற்கட்டத்தின் கீழ் 3 மாகாணங்களுக்கான போக்குவரத்து மார்க்கம் உள்ளிட்ட சுமார் 20 போக்குவரத்து மார்க்கங்களில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. அதன்படி காலி, மாத்தறை மற்றும் பதுளை நோக்கி பயணிக்கும் பேருந்துகளில் பயணிகள் இந்த டிஜிட்டல் கட்டண முறையை பயன்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை பயணிகளுக்கு கட்டணத்துக்கு மேலான மீதி தொகையை திருப்பி வழங்குவது உட்பட்ட விடயங்களில் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று காலை ஹங்குரான்ஹெத்து ஹீலமங்குல பிரதேசத்தில் இடம்பெற்ற கோர விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 4 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பேருந்தும் முச்சக்கர வண்டியும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். விபத்தில் 4 காயமடைந்துள்ளதுடன் அவர்கள் ரிகிலகஸ்கட வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் பெண்ணொருவரும் 2 ஆண்களும் 7 வயதான சிறுவனும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தில் உயிரிழந்தவர் முச்சக்கர வண்டியில் பயணித்த 45 வயதான பெண் என தெரிவிக்கப்படுவதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். மாவீரர் வாரத்தின் ஆரம்பம் நாள் நிகழ்வுகள் வேலனை சாட்டி மாவீரர் துயிலமில்லத்தில் இடம்பெற்றது. சாட்டி மாவீரர் துயிலமில்லத்தில் தீவக நினைவேந்தல் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வு இன்று ஈக சுடரேற்றப்பட்டு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதனிடையே நாளை காலை 9:30 மணியளவில் தீவகத்தில் வாழும் மாவீரர்களின் உறவுகள் உரித்தாளிகள் மதிப்பளித்து கௌரவம் வழங்கும் நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளது. ஊர்காவற்துறை பிரதேச சபையின் பொது விளையாட்டரங்கின் திறந்தவெளி அரங்கில் குறித்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த ஏற்பாட்டுக்குழு தெரிவித்துள்ளது. இன்று 21ஆம் திகதி ஆரம்பமாகும் மாவீரர் வாரம் எதிர்வரும் 27ஆம் திகதி மாலை 6 மணியளவில் நூற்றுக்கணக்கான உறவுகளின் பங்கேற்புடன் இறுதி நாள் நிகழ்வுகள் உணர்வு பூர்வமாக இடம்பெறவுள்ளன. வவுனியாவில் அனுஷ்டிக்கப்பட்ட மாவீரர் நினைவேந்தல் 1ஆம் நாள் நிகழ்வு வவுனியா மாவீரர் நினைவு வாரம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் மாவீரர் நினைவு நாளின் வாரத்தின் 1வது நாளான இன்று மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வு வவுனியாவில் இடம்பெற்றது. போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் வவுனியா தோணிக்கல் பகுதியில் அமைந்துள்ள அவர்களுடைய அலுவலகத்தில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது மாவீரர்களின் திருவுருவப் படங்களுக்கு தீபமேற்றியதுடன் மலரஞ்சலியும் செய்திருந்தனர். நேபாளத்தில் இளைஞர்களுக்கும் முன்னாள் பிரதமர் சர்மா ஒலியின் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளதால் அங்கு மீண்டும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பரா மாவட்டத்தில் நடந்த பேரணியின் போது ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பதற்றம் அதிகரித்தது. இதனால் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அங்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வன்முறையை தடுக்க மாவட்டத்தின் முக்கிய இடங்களில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.